அனைவருக்கும் வணக்கம். விஷ் யூ a ஹாப்பி சிங்கிள் அவேர்னஸ் டே. உலக ஒற்றையர் விழிப்புணர்வு தின நல்வாழ்த்துக்கள் அல்லது உலக ஒற்றையர் பாராட்டு தின நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 15ஆம் தேதி இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அதாவது பிப்ரவரி 14 காதலர் தின நாள், அதுக்கு அடுத்த நாள் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. உலகில் உள்ள ஒற்றையர்கள், சிங்கிள்ஸ் எல்லாம் சேர்ந்து இது ஒரு அதிகாரப்பூர்வமற்ற ஒரு விடுமுறை நாட்களாக அவர்கள் எடுத்து கொண்டாடுகிறார்கள். இந்த நாளில் என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா, உலக வாழ்க்கையில் மன அமைதியாக வாழ்வதற்கு ஒரு காதல் ஜோடியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை காதல் ஜோடிகளுக்கு சொல்வதற்காக இந்த நாள் அவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்றுதான் அதற்கான விளக்கத்தை இங்கே கொடுத்திருக்கிறார்கள். இந்த சிங்கிள் அல்லது ஒற்றையர் என்பது தனிமையில் இருப்பதற்கான ஒரு காலம். தனிமையை பற்றி திருவள்ளுவர் நமக்கு ஒரு சிறப்பான ஒரு அறிவுரையை வழங்குகின்றார். அதாவது காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். அதாவது உலகத்தை ஆள நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தாங்கள் இருக்கக்கூடிய அந்த காலம் அப்படின்றது தனிமையான காலமாக இருக்கும். ஏன்னா நம்மளை உருவாக்கக்கூடிய அந்த காலம் மற்றும் நாம் காத்திருக்கக்கூடிய காலம், இந்த காலத்தையும் நாம் தனிமையாக இருக்கும் காலம் என்று சொல்லலாம். முதல்ல நம்ம தனிமையாக இருக்கக்கூடிய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுடைய கருவறை. முதல்ல நம்ம தனிமையாக இருந்த இடம் அதுதான். நம்ம கருவறையில் உருவாகக்கூடிய காலம். தனிமையான காலம் அப்படின்றது எண்ணற்ற உணர்வுகளின் சங்கமம் தான் இந்த மனித உடல். நம்முடைய உடல் மற்றும் மனதில் புதைந்துள்ள விஷயங்கள் வெளியே வர வேண்டுமானால் அதற்கான சூழல் தான் காரணம். நம்முடைய மனதில் உள்ள எண்ணம், சிந்தனைகள் அடிக்கடி மாறக்கூடியது. மனம் ஒரு குரங்கு மாதிரி, எப்போ வேணாலும் அது மாறிக்கொண்டே இருக்கும். ஒரே விதமான மனநிலையில் நாம் எப்பொழுதும் இருக்க முடியாது. நம்முடைய சூழலை நாம் எந்த விதமான மனநிலையில் அணுகுகிறோமோ அதற்கேற்றபடிதான் நம்மளுடைய வாழ்க்கை ஓட்டமும் இருக்கும். பெரும்பாலான நேரங்களில் நாம் என்ன பண்ணுகிறோம் என்றால், நம்முடைய மனநிலையை சரியாக நிர்வகிக்க தவறிவிடுகின்றோம். நம்முடைய கண்ணோட்டம்தான் நாம் வாழக்கூடிய சூழ்நிலையும் தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்துமே தவிர, நடக்கக்கூடிய சூழலும் நிகழ்வுகளும் நம்முடைய சூழ்நிலையில் தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த அனுமதிக்க கூடாது. நிச்சயம் நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய வாழ்நாட்களில் சில காலம் தனிமையாக இருந்திருப்போம். நம்முடைய கண்ணோட்டத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது தனிமை உணர்வு. உண்மையாகவே நாம் தனிமையாக இருக்கும்போது நாம் என்ன சிந்திக்கின்றோமோ, என்ன செய்கின்றோமோ அதுதான் நாம் என்று சொல்லலாம். தனிமையை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் தனிமை நம்மை பயன்படுத்திவிடும். நம்மிடம் மறைந்திருக்கும் உணர்வுகள் எல்லாம் நாம் தனிமையில் இருக்கும்போது தான் வெளியே வரும். தனிமையை கையாள்வது என்பது ஒரு விதமான கலை. அதை சரியாக கற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாம் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டிய விஷயத்தை சாதிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று ஒரு பட்டியல் இருக்க வேண்டும். எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது என்று அந்த பட்டியல் இருந்தால் நிச்சயமாக அந்த தனிமையை முழுமையாக நாம் பயன்படுத்த முடியும். ஏன்னா தனிமை எப்போ நம்ம ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அழகான ஆரோக்கியமான விஷயத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சரியான பசி தாக்கத்தோடு நாம் இருந்தோம் என்றால் தனிமை என்பது மிகப்பெரிய வரமாக இருக்கும். இல்லை என்றால் அது மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக மாறிவிடும். இன்றைக்கு நாம் தனிமையில் இருந்து வெளியே வர எண்ணற்ற முயற்சி செய்கின்றோம். ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய முயலாமைக்கும் இயலாமைக்கும் தோல்விக்கும் தனிமையை காரணமாக சொல்கிறோம். ஆனால் சித்தரும் புத்தரும் தனிமையில் தான் தங்களுக்கான அந்த தேடலை பெற்றிருக்கிறார்கள். தனிமையில் தான் அவங்க தங்கள் தேவையான விஷயங்களையும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரே மாதிரி கொதிநிலை கொண்ட நீரில் தான் ஒரு உருளைக்கிழங்கு மென்மையாகவும் ஒரு முட்டை மிக கடினமாகவும் மாறுகிறது. அது மாறுறதுக்கு அதோடைய தன்மைதான் காரணமாக இருக்கும் ஒழிய அதோடைய தனிமை காரணமாக இருக்காது.
ம், நாளைக்கு நாம் தனியாக இருக்கப் போகின்றோமா இல்லை தனித்துவமாக இருக்கப் போகின்றோமா என்பது இன்றைக்கு நாம் இந்த தனிமையான நேரத்தில் என்ன செய்கின்றோம் என்பதை பொறுத்து தான் இருக்கப் போகிறது. தனிமையை ஒரு தடையாக நம்ம பார்க்கக்கூடாது. அது வாய்ப்புகளை உருவாக்குகின்ற ஒரு சமயம் என்பதை நாம் உணர வேண்டும். தேவையற்ற பயம், மனக்குழப்பம், விரக்தி போன்ற விஷயங்களுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் வள்ளுவர் இந்த குறள் மூலம் நமக்கு அறிவுரையை கொடுக்கிறார். காலம் கருதி இருப்பர் கலங்காது நாளம் கருதுபவர். உலகத்தை ஆள நினைக்கும் ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட காலம் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் காலமும் நம்மை உருவாக்கக்கூடிய காலம்தான் தனிமையான காலம். நமக்கான நேரம் வரும் வரை நாம் நிச்சயமாக காத்திருப்போம். காத்திருக்கும் காலத்தில் நம்மை சரி பண்ணி நம்மை உருவாக்கி கொண்டு அந்த ஜெயிக்கின்ற நோக்கத்தோடு நம்ம காத்திருக்கும் போது வெற்றி நிச்சயம். தனிமை என்பது மிகப்பெரிய ஒரு கலை. அதற்கான ஒரு அந்த தனிமையாக இருக்க வேண்டிய நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த லிஸ்ட், அந்த ஒரு பட்டியல் தயார் செய்து கொண்டால், அந்த பட்டியல் படி அந்த நோக்கத்தோடு நம்ம தொடர்ந்து போய்கொண்டே இருந்தோம் என்றால் நிச்சயமாக அந்த தனிமை மிகப்பெரிய ஒரு வரமாக இருக்கும். அந்த லிஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுன்றதான் இங்கே நான் வலியுறுத்தி கூற வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். See you all at top. Thank you.